ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடி பிறக்க இருக்கின்றது. இந்த ஆடி முதல் நாள் அன்று எல்லோர் வீட்டு வாசலிலும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் உங்கள் வீட்டிற்கு அம்பாள் தேடி வருவாள். ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும். அந்த ஒரு தீபம் என்ன, எந்த ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது. வரக்கூடிய 17/7/2025 வெள்ளிக்கிழமையோடு ஆடி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது. முக்கியமாக இந்த ஆடி 1 வெள்ளிக்கிழமையோடு பிறக்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஆடி மாதம் வந்து விட்டாலே எல்லா அம்மன் கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா அம்மன் பாடல்கள் இருக்கும். அம்மனுக்கு காலையிலேயே அபிஷேகங்கள், அலங்காரங்கள், மன நிறைவோடு சந்தோஷமாக இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய ஊர்களில் அம்பாள் தங்கி அனைவருக்கும் அருளாசியை வழங்கணும் அப்படின்னு தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்முடைய வீட்டிலையும் ஆடி முதல் நாள் அன்றே அம்மனை அழைக்கக்கூடிய வழியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைப்பது எப்படி, அதை பார்க்கலாம். ஆடி முதல் நாள் வாசலில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தை இப்பொழுது பார்ப்போம். ஏதாவது ஒரு நல்ல நாள், விசேஷ நாள் அப்படின்னாலே முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவோம், காலையிலேயே எழுந்து குளித்துட்டு நம்ம விளக்கேற்றி, கோலம் போட்டு விளக்கேற்றி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைப்போம், தெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த கோலத்திற்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் ஆடி முதல் நாள் அன்று வெள்ளிக்கிழமை காலையில் இந்த விஷயங்களை தவறாமல் செய்யணும். வருகின்ற 17/7 வெள்ளிக்கிழமை ஆடி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது, ஆடி 1. நிலைவாசலில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் வேப்பலையை சொருகி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிலைவாசலுக்கு கீழ்ப்பக்கத்தில் ஒரு தாம்பழத்தட்டு, 2 தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த 2 தாம்பழத்தட்டு எடுத்து அதற்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, வேப்பிலையின் சொரூபமாக இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக அம்மன் அப்படின்னாலே நம்ம வேப்பிலை வழிபாடு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. நிலைவாசலில் நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க. நிலைவாசலுக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய குலதெய்வம் வீட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால நிலைவாசல் பூஜை அப்படின்றது கட்டாயமாக பண்ணணும். வெள்ளிக்கிழமை அப்படின்றது கூடுதல் விசேஷமாக இருக்கும். இந்த நாளில் நிலைவாசல் வழிபாடு செய்துட்டு பூஜை அறையிலையும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து விட்டு வாசனையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க. நிலைவாசலில் ஏற்றக்கூடிய இந்த 2 தீபத்தின் மூலமாக அம்பாள் உங்கள் வீடு தேடி வருவாள். ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு தட்டிலேயே 2 விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, இல்லை 2 தாம்பழத்தட்டு எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, நல்லது தான். என்ன பண்ணணும்னா, நிலைவாசலுக்கு மேல் பக்கம் வைத்து ஏற்றினாலும் நல்லது, இல்லை கீழ்ப்பக்கமாக வைத்து நீங்கள் வீட்டிற்குள்ளே அம்மன் வரக்கூடிய இடத்துல இதை செய்தாலும் நல்லது தான். அந்த தாம்பழத்தட்டில் வேப்ப இலைகளை வச்சுருங்க. அதை நீங்கள் வேப்ப இலைகளை வைத்து அதற்கு மேலே 2 மண் அகல் விளக்கு, புது விளக்காக வாங்கி வைத்தீங்கன்னா நல்லது. இல்லை புது விளக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க ஏற்கனவே இருக்கிற பழைய விளக்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 5 பொட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வேப்பிலைக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி, அந்த வேப்பிலைக்கு மேலே இந்த 2 அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சுத்தமான பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வாசலுக்கு 2 பக்கமும் வைங்க. இந்த 2 விளக்குகளுக்கும் பக்கத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுருங்க. ஒரு விளக்கு 2 விளக்கு உங்கள் விருப்பம் போல் ஏற்றலாம். 2 விளக்கு ஏற்றினா நல்லது. விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை உச்சரித்து இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையும், இஷ்ட தெய்வ அம்மனுடைய பெயரையும் 3 முறை நீங்கள் சொல்லணும். அந்த தெய்வங்கள் நம்ம வீட்டிற்குள்ளே வரணும் அப்படின்னு மனமுருகி நிலைவாசலில் பிரார்த்தனை செய்திடுங்க. நீங்கள் வீட்டிற்குள்ளே வந்து பூஜையில் இருக்கக்கூடிய, அதாவது பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றி அம்பாளை நினைத்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம், தவறே கிடையாது. தினம்தோறும் காலையில் நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம், தவறே கிடையாதுங்க. முடியாதவங்க ஆடி முதல் நாள் இந்த வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொன்னேன்ல, இந்த நாளில் காலையில் தவறாமல் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிடுங்க. அதற்கப்புறமா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் காலையில் எழுந்து இப்படி நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வைக்கலாம். இப்படியும் நீங்கள் செய்யலாம், இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது.
அம்மன் நம்முடைய வீட்டிற்கு கண்டிப்பாக வருகை தருவாள். இந்த விளக்கு அம்மனை வீட்டிற்குள்ள வர வைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக மிக உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம். உங்கள் வீட்டு குலதெய்வம் அம்மனாக இருந்தால் கட்டாயமாக ஆடி மாதம் உங்கள் வீட்டு வழக்கப்படி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே குடும்பத்தோட வழிபாடு செய்யணும், மறக்கவே கூடாதுங்க. எல்லோர் வீட்டிலும் வாசலிலும் வேப்பிலை வாசம், எலுமிச்சப்பழ வாசம் இருக்கணும். அம்மனை வரவழைக்கணும். அந்த விளக்கிற்கு எப்பொழுதுமே நிலைவாசலில் ஒரு எலுமிச்சப்பழமும் வேப்பிலையும் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அதற்கு பக்கத்தில் எலுமிச்சப்பழம் வாடாமல் இருந்தால் நல்லது. அது ஒரு 3 நாள் கழித்து வாடிடுச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு மறுநாள் அதை மாற்றிடுங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க. ஆடி மாதம் வந்துவிட்டாலே எல்லா கோவில்களையும் கூழ்வார்க்கும் திருவிழா இது நடக்கும். ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அந்த திருவிழாவிற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை நீங்கள் வாங்கி தானம் கொடுங்க. உதாரணமாக கேழ்வரகு, அரிசி, சர்க்கரை, பொங்கல், வெல்லம், பாசிப்பருப்பு, நெய், இப்படி உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி நீங்கள் தானம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கையாலேயே கூழ் காய்ச்சி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஊற்றினாலும் ரொம்பவும் நல்லது. ஆடி மாதம் முழுவதும் அன்னதானம் செய்தால் நல்லது. வெள்ளிக்கிழமை பொதுவாகவே அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் விசேஷமானது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்று தவறாமல் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆஷட்ட நவராத்திரி வருகின்றது. அதாவது ஆஷட்ட நவராத்திரியின் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இந்த ஆஷட்ட நவராத்திரி அதாவது வராகி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நவராத்திரின்னு சொல்லலாம். வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் வரும். அதில் இந்த ஆஷட்ட நவராத்திரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு நாளாக இருக்குது. இதை பற்றிய தனிப்பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் அனைவரும் இந்த ஆடி முதல் நாள் அன்று இந்த தீபத்தை ஏற்றி அம்பாலை உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கோங்க. குலதெய்வத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கோங்க. மறுநாள் இந்த வேப்பிலை எடுத்து செடியில் போட்டுடலாம். புது வேப்பிலை வைத்து நீங்கள் தினம்தோறும் விளக்கேற்றுவதாக இருந்தால் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் புது வேப்பிலை எடுத்து தீபம் ஏற்றுங்க. நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அனைவரும் கமெண்ட்டில் ஓம் சக்தி இதை டைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்திற்கே கிடைக்கும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.